அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு மொத நாள். அதாவது நியூ இயர் அன்னைக்குன்னு அ கொ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல்னா எதுவும் கிடையாது. நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்னா இல்ல. பிள்ளைங்களுக்கு வந்து லாஸ்ட் டேஸ் லீவு. அதனால சரி கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நான் சிக்கன் வாங்கியிருந்தேன். சிக்கன் வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணி தான் எப்போதுமே ஸ்பெஷல். சரி இன்னைக்கு வந்து பொரிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அத தான் வந்து கிளீன் பண்ணிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா வந்து வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அ பண பணக்காசு இல்லாம வந்து கஷ்டப்பட்டுருப்போம். அதுக்கான வந்து ஒரு முயற்சிய வந்து நம்ம இனிமே எடுத்துக்கணும். நம்ம காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் இல்லாம, ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஜாப் வந்து நம்ம தேடிக்கணும். இப்ப வீட்லயே இருக்கிற லேடீஸா இருந்தா, கண்டிப்பா வந்து நமக்குன்னு ஒரு வீட்ல இருந்தே வந்து சம்பாரிக்கிற மாதிரி வந்து ஒரு வேலைய நம்ம தேடிக்கணும். அதுக்கான ஒரு முயற்சியா, ஒரு ஆரம்பமா வந்து இந்த வருஷத்த எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சிக்கன் வந்து நான் பொரிச்சுட்டு வந்து பிரியாணி பண்ண போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிறேன். சில பேர் இதில வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரெட் கலரா இருக்கும் அப்படின்னு. நான் வந்து ஃபுட் கலர்ன்னு அவ்வளவா சேர்த்துக்க மாட்டேன். இதெல்லாமே வந்து நல்லா பெரட்டிட்டு, கடலை மாவு இருந்தா அதுவும் சேர்த்து பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் போல நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம பொரிக்கும்போது மசாலா வந்து ரொம்ப உதிராம நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஊறுற கேப்ல நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து நான்வெஜ் சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். வெஜ் சமைக்கிறத விட, நான்வெஜ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியிற மாதிரி இருக்கும். இப்ப மீன் குழம்பாகட்டும், கறி குழம்பாகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியிற மாதிரி இருக்கும். இதே வந்து வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா, குழம்புக்கு தனியா காய்கறி கட் பண்ணணும், அப்புறம் பொரியலுக்கு கட் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்கிற மாரி இருக்கும். எனக்கு நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெறைய சிஸ்டர் வந்து நியூ இயர்க்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் வந்து இந்த வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையால ரொம்பவே சந்தோஷமா இருக்கட்டும். எவ்வளோ வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும், இனி வர்ற காலங்கள்ல நல்லாவே இருப்பீங்க அப்படிங்கிறத நான் துவா செஞ்சுக்கிறேன். நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைஸா கட் பண்ணா தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நல்லா தின் ஸ்லைஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து நல்லா தின் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாவும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ரம்ப இலை இருந்ததுன்னா, அதையுமே சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது ரம்ப இலை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசமா இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி, புதினா வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா வந்து என் பிள்ளைங்கள்ட்ட தான் ஹெல்ப் கேட்பேன். தக்காளி எடுத்து வச்சுரு, வெங்காயம் எடுத்து வச்சுரு அப்படின்னு. என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த காம்பு எதுவுமே வந்து கட் பண்ணாம மொத்தமா அப்படியே போட்டு வச்சிருக்கா. நான் இப்ப தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெறும் குச்சியா இருந்தது. நம்ம பொம்பளை பிள்ளைங்கன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. நம்ம ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வேலை குடுத்துட்டு வந்து ட்ரெய்னிங் குடுக்கணும். அப்பதான் நமக்கு என்னைக்காச்சும் உடம்பு முடியல அப்படின்னா கூட அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து பிள்ளைங்கலாம் ஒண்ணுமே தெரியாம தான் வளர்க்குற மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்கன்னா பார்த்தீங்கன்னா, 7த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. நான் வந்து எப்பயாச்சும் நெறைய தைக்கிற வேலை இருக்கு அப்படின்னா வந்து நான் முட்டை பொரிச்சு குடுத்துருமா அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைங்க அழகா வெங்காயம் கட் பண்ணிட்டு, இந்த முட்டைய பொரிச்சு குடுத்துருவா. பெரியவ வந்து எனக்கு எல்லா வேலையுமே செஞ்சு குடுத்துருவா. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்கள வந்து பழக்கிட்டோம் அப்படின்னா, நமக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. கறியுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துட்டேன். ஒரு 20 நிமிஷம் போல இருக்கும். ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு மேல டைம் இல்ல. சரி வந்து பொரிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம் அப்டின்ட்டு அத ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அதே மாதிரி வந்து மண் சட்டி, இந்த மாதிரி இரும்பு சட்டி வந்து நம்ம வீட்ல வந்து யூஸ் பண்ண பழக்கப்படுத்திக்கணும். அதுதான் வந்து நமக்கு ஹெல்த்தியும் கூட. நான் பிரியாணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பச்சை தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டேன். தண்ணிய வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கறியில சேர்த்துக்கணும். நம்ம நார்மலா பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா, கறி வந்து கொஞ்சம் ரஃப்பான மாரி இருக்கும். அதனால பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 உலக்கு அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா, 3 1/4 உலக்கு அளவுக்கு சேர்த்துருந்தேன். 1 உலக்கு அரிசினா 1 1/4 அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தோம்னா கரெக்ட்டா இருக்கும் பிரியாணி அரிசிக்கு. நார்மல் குக்கிங் ரைஸ்னா நமக்கு வந்து 1க்கு 2ஆ வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த அளவுல நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா, நமக்கு சோறு வந்து குழையாம நல்லா உதிரி உதிரியா வரும். இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமா நெய்யும், தேங்காய் எண்ணெயும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இந்த கறி பொரிச்ச எண்ணெயும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா வாசமா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரம்பல்ல சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி மொத்தமா நம்ம வந்து கட் பண்ணும்போது இருக்கும். இந்த மாதிரி கை வச்சுட்டு நம்ம பெசஞ்சு விட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் உதிரி உதிரியா வந்துரும். இந்த மாதிரி உதிரி உதிரியா போடும்போது நமக்கு சீக்கிரமா வெந்து வந்துரும். டைமும் நமக்கு மிச்சமாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நீங்க பெசஞ்சு விட்டுட்டு போட்டீங்க அப்படின்னா வந்து உதிரி உதிரியா கிடைக்கும். இது வந்து நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரம் வந்து அந்த பொன்னிறமா நமக்கு கிடைச்சிரும். சைட் பை சைடா தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து அளந்து தான் வந்து கொதிக்க வச்சுருக்கோம். அதனால நம்ம அப்படியே வந்து பிரியாணியில சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். கறி வந்து நான் மொத்தமா வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, வெங்காயமே வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, இதில வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நான் வந்து 2 ஸ்பூன் நெறையா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம கரெக்ட்டா சேர்த்தோம் அப்படின்னா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டா இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா இதில வந்து தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, தக்காளி நல்லா மசியிற அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு மூடி வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வெந்து வந்துரும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி இருக்கிறதே வந்து தெரியக்கூடாது பிரியாணியில. அந்த அளவுக்கு ஃபுல்லாவே வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா வந்து சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரூ. 10 தயிர் பாக்கெட் தான் சேர்த்துருக்கேன். அது ஒரு ஃபுல்லாகவே வந்து சேர்த்து விட்டாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா தான். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இருக்குல்ல, அதை நல்லா காய வச்சுட்டு நான் அரைச்சி வச்சுப்பேன். வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்த்துக்க மாட்டேன். அந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனுக்கும், மஞ்சத்தூள் வந்து 1 1/2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி நமக்கு இருக்கணும். பாருங்க தக்காளி எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். பொரிக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது, அதனால நான் சேர்த்துக்கல. இந்த அளவுக்கு அந்த மசாலா கூட கறி எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு போட்டு கிண்ட வேண்டாம். அப்படியே வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் சுடு தண்ணி வைக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கறி சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அப்படிங்கிறதுனால நான் அரிசி போட்டதுக்கு அப்புறமா சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன்.
சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா சோறுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி அரிசியே பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். ஓயாமல் வந்து நம்ம கிளறி விடக்கூடாது. அவ்வளோதான், மூடி போட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வர்ற வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். சைட் பை சைடாக கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து சோறு வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதா நம்ம பொழுதோடு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேலை பார்க்கும் போதே வந்து சைட் பை சைடாக கிச்சனை க்ளீன் பண்ணுறது, அடுப்பு எல்லாமே தொடச்சி விடுறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சமைச்சு முடிக்கும் போது நம்ம கிச்சன் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாவது டைம் இருக்கும். இல்லைன்னா வந்து நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நாள் ஃபுல்லாக நான் கிச்சன்லேயே இருக்கேன், எனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்குறதுனால தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்கும். சமைக்கும் போதே பாத்திரம் கழுவுற வேலை, அடுத்து கிச்சன் துடைக்கிற வேலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்கத்தான் செய்யும். சோறு பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை ஒரு 3 தடவை மட்டும் கிளறி விட்டால் போதும். ஓயாமல் கரண்டி வச்சுட்டு நம்ம கிளறி விட தேவையில்லை. அவ்வளோதான். நான் வெந்து வர்றதுக்குள்ளார பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். சோறும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இந்த லெவலில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு தோசை கல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வந்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து 1 பார்ட் ரைஸ் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக தம்மில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சோறு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிற பார்த்திங்கன்னா நான் வந்து தயிர் பச்சடி தான் பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து கேரட் துருவி விட்டுலாம், பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் அதையுமே வந்து துருவி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் நான் தம்மில் விட்டுருந்தேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம திறந்துடக்கூடாது. நல்லா அந்த ஆவி எல்லாமே போனதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரமாச்சும் நம்ம அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இந்த ஆவி எல்லாமே எனக்கு நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த அரிசிலாம் பார்த்திங்கன்னா அப்படி குச்சி மாதிரி அப்படியே குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சோறு வந்து நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ஓஹோனாலாம் சமைக்க தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு வந்து நான் டேஸ்ட்டாகவே சமைப்பேன். அதுவும் எனக்கு நான்வெஜ் சமைக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், பிள்ளைங்களுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நானுமே வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்க வந்து கேக் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்குமே வந்து டைமே இல்லை. சரி இன்றைக்காச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி வீடியோவும் எடுக்கலான்னு தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரவா கேக்கு தான் வந்து நான் பண்ண போகிறேன். க்ரீம் கேக்கெல்லாம் வந்து எனக்கு பண்ண தெரியாது. என் சிஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கேக் பண்ணுவாள். பேக்கிங் எல்லாமே செம்மையாக பண்ணுவாள். இந்த பீட்டர்லாம் பார்த்திங்கன்னா அவளோடது தான். கொஞ்சம் வந்து நாங்கள் செய்கிறனால ஓசி வாங்கிப்போம் அப்பப்போ. இன்றைக்கி வந்து நான் பட்டர் போட்டுட்டு வந்து கேக் பண்ணலாம் அப்படின்னு பட்டர் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இதை வந்து வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாலில் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பீட்டர் இல்லை அப்படின்னா வந்து நம்ம விஸ்க் வச்சு கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து ஜீனி எடுத்துக்கிறேன். நான் வந்து விஸ்க் இருக்கிறதுனால ஜீனியை வந்து பவுடர் பண்ணலை. நீங்கள் விஸ்க்கு வச்சு கலந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொடி பண்ணிக்கோங்க. மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பொடியாயிரும். பொடியானதுக்கப்புறமா நல்லா நுர பொங்க நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அடித்து எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம உருக்கி வச்சுருந்த பாலும் அடுத்து வந்து பட்டர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த கலவையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சோடா உப்பு மட்டும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விக்ஸ்க்கு வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா எனக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர்னால் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதனால் அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரே டைரெக்ஷனில் நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அலுமினியம் ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாகவே வந்து நெய் இல்லாட்டனா வந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தடவி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட பட்டர் ஷீட்லாம் இல்லை, அதனால் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு வந்து தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து பேக் பண்ண போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் உள்ளக்க வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் சில பேர் வந்து உப்பு கூட போடுவாங்க. நானும் வந்து உப்பு கூட போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நல்லா ஸ்டாண்டில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். கரெக்டாக ஸ்டாண்டு வச்சுட்டு நான் இந்த மாவு ரெடி பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அடுப்பில் இந்த சட்டியை வந்து நல்லா சூடுபடுத்திக்கிட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அடுப்புலையே இருந்தது. நல்லா ஹீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் போல் ஆச்சு. நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு கத்தியோ ஒரு ஃபோக்கோ விட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து நமக்கு ஒட்டாமல் வரணும். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் வந்திருந்தது. என் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆவலாக அடுப்பையே சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். நமக்கு வந்து இதை செய்யவே தெரியல அப்படின்னாலும் கொஞ்சமாவது ட்ரை பண்ணிவிட்டு பிள்ளைங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிடணும். நான் எப்படி தான் பண்ணி கொடுத்தாலும் என் பிள்ளைங்க வந்து முகம் சுளிக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஓரளவுக்கு வந்து நான் நல்லாவே பண்ணிடுவேன். இந்த கேக்குமே வந்து நல்லா சூப்பராக வந்தது. அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், பீஸ் வந்து போட்டாச்சு. மேலே வந்து நல்லா ஜூஸியாக இருந்த மாதிரி இருந்தது. கீழே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் நிறைய வெந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரவா கேக் வந்து பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான், கேக் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லபடியாக முடிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. இந்த சைடு கொல்லை சைடு வந்து நாங்கள் தென்னை மரம் முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ தான் வந்து 1 மந்த் ஆகுது. ஃபுல்லாகவே வந்து வெட்டியாச்சு. தென்னை மரம் இருக்கும்போது எந்த செடியுமே இந்த சைடு வைக்க முடியாது. ஃபுல்லாக நிழலாக இருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த மட்டை வச்சு அடைச்சி வச்சுருந்தோம். இந்த பாவக்காய் வந்து அதுவாகவே முளைச்சி வந்திருந்தது. அதனால் நான் வந்து ஒரு குச்சியெல்லாம் ஊண்டி அதை பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஊண்டினது தான். நான் எதுவுமே பண்ணல. இந்த மிளகாய் செடி, அடுத்து வந்து கத்தரிக்காய் செடி, இது வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து அவங்களா சும்மா குச்சியை வச்சு தோண்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து செடியை போட்டு வச்சுருந்தாங்க. அது நல்லாவே வந்து வளருது. நான் வந்து இந்த இடத்துல பைப்பை கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பைப் வந்து மாட்டி கொடுத்துருந்தேன். அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லி வந்து தண்ணி ஊற்றிறாங்க. கொஞ்சம் தூரம் வந்து இந்த பைப் போக மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த சைடு வந்து ஊற்றி விட்டுக்குவோம்.
தூரமாக இருக்கிற சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு ஊற்றி விட்டுக்கிறோம். இந்த செடினா பார்த்திங்கன்னா பூண்டு செடி. வீட்டில் இருக்கிற பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து போட்டு விட்டுருந்தாங்க. எனக்கே தெரியல, செடி முளைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே வந்து பூண்டு செடி வெங்காய செடியாக தான் இருந்தது. 2 வெங்காயம் போட்டிருக்காங்க. 2 வெங்காய செடி வந்து முளைச்சிருந்தது. ரொம்ப இல்லாட்டாலும் இதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சூரியகாந்தி பூ விதை வந்து 2 விதை போட்டால் 1 வந்து முளைச்சிருக்கு, 1 வந்து என்ன ஆச்சுன்னே தெரில. அது கொஞ்சம் வந்து பெருசாயிருச்சு. இது முளைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, கடுகு டப்பாவில் உள்ள கடுகெல்லாம் எப்படி காணாமல் போச்சுன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபுல்லாகவே வந்து கடுகு செடி, அம்புட்டு கடுகையும் எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டு முளைக்க வச்சுருக்காங்க. இது எப்படி வந்து வளருதுன்னு தெரியல, பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.